ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் லேர்ன் குட் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம இமேஜஸ் ஆர் வீடியோஸ் எப்படி நம்ம குவாலிட்டி குறையாமல் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன கான்செப்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இமேஜை வந்து நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். அந்த இமேஜோட குவாலிட்டி எப்படி உடையுதுன்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருவோம். முதல்ல நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த இமேஜை வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, சென்ட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ இந்த இமேஜோட குவாலிட்டி எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். முதல்ல நம்ம ஆக்சுவலி இமேஜோட சைஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஆல்பம் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இமேஜை தான் நம்ம சென்ட் பண்ணோம். டீட்டெயில்ஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.59 KB இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஷேர் பண்ணதோட சைஸ் என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் என்னென்னு பார்ப்போம். இதுதான் இந்த இமேஜ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.54 KB. ஆனால் ஒரிஜினல் இமேஜோட சைஸ் வந்து 13.59 KB. இதில் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதை நம்ம குறையாமல் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குவாலிட்டி குறையாமல் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் அப்ளிகேஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்ப்போம். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரீ தான். கூகுள் ட்ரைவ்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ட்ரைவ் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கூகுள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 15 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 15 GB ஸ்டோரேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 15 GBன்றது உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். 15 GB நீங்கள் என்ன வேணாலும் கூகுள் ட்ரைவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் தான். இது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணுற இமேஜஸ் வந்து ரொம்ப லைஃப் லாங் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன். இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். லிங்க் ஷேரிங்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் அதை கொடுத்துருங்க. லிங்க் காப்பி டு கிளிக் போர்டு வந்துடும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நான் அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து ஃபுல் குவாலிட்டி அதோடு தான் நம்ம வந்து இது வந்து ஷேர் ஆகிருக்கு. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இப்போ இது மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய இமேஜ் ஆர் வீடியோ அதோட குவாலிட்டி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நன்றி.